மக்களே, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்றைக்கி பித்தளை ஐட்டங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வித் ரேட்டோடு வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சந்தன கும்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிசைன் இருக்குது. இதோட விலை பார்த்திங்களா 103 ரூபா மட்டும்தான். இது வந்து உங்களுக்கு 2வது டிசைனை நான் காமிக்கிறேன். அதையுமே வந்து பாருங்கள், செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குங்க. விலையை நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. 104 114 ரேஞ்சுக்கு இருக்குது. அழகான இலை வடிவத்தில் குங்குமச்சிமிழ் அட்டாச் ஆகிருக்கு. வித் மூடியோடய உங்களுக்கு வந்துருங்க. 110 ரூபா அந்த ரேஞ்சிலே நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை எங்களுக்கு இதை விட விலை கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 95 ருபீஸ்க்கே நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாங்க. அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது. நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் தான் இந்த மாதிரி பித்தளை ஐட்டங்கள் செக்ஷனில் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்களா ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வெறும் 95 ருபீஸ்க்கு அழகான ஒரு அட்டாச்சு குங்குமச்சிமிழோடையும் உங்களுக்கு வந்துருதுங்க. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது. பூஜை ரூமுக்கு நீங்கள் வைக்கும்போது அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இது சும்மா நான் ட்ரையலுக்கு இந்த வீடியோ எப்படி போகுதுன்றது பார்த்துட்டு தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவே நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம வாவ் பியூட்டி சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வகைகளுங்க. நான் வந்து சைஸ் வாரியாக காட்டுறேன். உங்களுக்கு 150 124 அதுக்கப்புறம் 200 300 இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இது அழகான குட்டி பொங்கப்பானை மினியேச்சரில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பித்தளைன்றதுனால நமக்கு இந்த விலைங்க 132. செமையாக இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக அவ்வளோ அழகழகாக க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 28 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து விளக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அழகாக திரி போட்டு நீங்கள் வந்துட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு தட்டு அட்டாச்சாகி வரும். அது எதுக்குன்னா அந்த ஏற்றின விளக்கில் இருக்க எண்ணெய் சிந்தாமல் இருக்கிறதுக்காக. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வந்து பார்த்திங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பித்தளையில் வந்து மணி முன்னாடி வந்துட்டு நமக்கு நந்தியோட சிலை வச்சு ஸோ அந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. உங்களுக்கு எல்லா விதமான சைஸுமே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு குட்டி சைஸு, ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து நார்மல் வெயிட்டு உங்களுக்கு அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரி இருக்க வெயிட்லேருந்து இதெல்லாம் 2 kg 3 kg ஈவன் 5 kg வரைக்குமே பார்த்திங்கன்னா இருக்குங்க. உங்களுக்கு 30 கிலோ 50 கிலோ பெரிய விளக்கும் கூட இருக்குது. இது வந்து பாருங்களேன் செமையாக இருக்குல்ல. மேலே உட்டனில் நமக்கு போட்டு அவ்வளோ அழகு போல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 500 ரேஞ்சுக்குங்க. என் கை வந்துட்டு தெரியுதா உங்களுக்கு அந்த இடத்துல. இது வந்து 500 ரூபா ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு வருது. ஸோ இது நீங்கள் பார்க்குறதுக்கு பாருங்களேன். இது வந்து தூபக்கால் மாதிரியே வந்துட்டு இருக்குது. ஆனால் விளக்கு ஏற்றுறது தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இது போக வந்து அதில் வந்து சூடம் வச்சு ஆராத்தி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது வந்து பயங்கர வெயிட்டுங்க. எம்மாடியோ அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ இது சாமி பொருட்களாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் 217 ரூபா தான் நமக்கு வந்து சூடம் காட்டுறதுக்கு. நான் வந்து இப்போ ஒரு கிண்ணம் காமிச்சேன்ல 1000 ரேஞ்சுக்கு, அதை விட பெருசுங்க. ஆனால் இது மாவிளக்கு கிடையாது, மாவிளக்கு எடுக்கிறதுக்கு கிடையாது. இது நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு உண்டானது தான். இதெல்லாமே மினியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மணி 78 ரூபா. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டியிருப்பீங்க, மணி சாத்துறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பீங்க. அவங்க கூட இதை கொடுக்கலாம். இல்லாட்டி உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கு வாங்கிக்கலாம். இந்த காஃபி டவரா, ஐயோ இதை பற்றி சொல்லியே ஆகணுங்க. 118 ரூபா தான் இதோட விலை. இப்போது அதுக்கு அடுத்து வந்து 135 ஒரு ரேட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்ச் வந்து மாறும். இப்போ 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மாறுங்க. ஃபில்ட்ரு காஃபிலாம் நம்ம வந்துட்டு குடிப்போம்ல, கடைகளில் வந்துட்டு குடிப்போம். முன்னாடிலாம் இதில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 168 ரூபா ரேஞ்சுக்கு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நார்மல் தான் கொடுக்குறாங்க. ஸோ பெரும்பாலும் பித்தளை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர் வீட்டில். ஈவன் நம்ம சாப்பிட்ற தட்டு வந்து பித்தளையாக வந்துட்டு இருக்கும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த பொங்கப்பானை வீடியோ, சர்வப்பானை வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீர்வரிசைக்கு தேவையான பித்தளை பாத்திரங்கள், இதுக்கு பேர் எங்கள் அம்மா என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துருச்சு. மோட்டார் சட்டியா இல்லை என்னமோ ஒரு சட்டி சொன்னாங்க, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைங்க. நான் ஞாபகம் வந்துச்சுன்னா யாராச்சும் எனக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இது பாருங்களேன், காப்பர் செம்ம வெயிட்டுங்க. இதை வந்து அரிசி களையிறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ஃபுட்டுக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். இதில் சைஸ் வாரியாக வந்துட்டு இருக்குது. இப்போ நான் காமிச்சது 1300 ரேஞ்சுக்கு வருது காப்பர். இங்கே பாருங்கள், சீர்வரிசைக்கு தேவையான எல்லாமே வந்துருக்கு. மணப்பலகை பார்த்திங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து அண்டா, குண்டா, காசிப்பானை, அப்புறம் என்னென்ன பேரோ சொன்னாங்க. நிறையா பேர் வந்துட்டு ரிமெம்பர் ஆகலை எனக்கு வீடியோ எடுக்கும்போது. இது வந்து முறுக்கு எல்லாம் சுடுவோம்ல அது.
இடியாப்பம், முறுக்கு இதெல்லாம் சுடுவோம்ல. ரிப்பன் முறுக்கு ரிப்பன் முறுக்கு சுடக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம சம்படம் பாருங்கள், இதோ வந்துருச்சு. எங்கள் வீட்டிலலாம் இன்னும் இருக்குது அந்த சம்படம், பித்தளை சம்படம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்தாங்க அம்மாயிங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்துட்டு வெத்தலை போடக்கூடிய பெட்டி. இது வந்து இடியாப்பம் சுடுற குழல். இதெல்லாம் 1000 ரேஞ்சுக்கு வருங்க. 1000 பயங்கர வெயிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி அண்டா மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே வாங்க, உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எல்லாமே காட்டுறேன். இது வந்து சேர்படிங்க. உங்களுக்கு காப்படி, அரைப்படி, முக்கால் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒரு படி இந்த மாதிரி வந்துட்டு பித்தளையிலே வந்து வச்சுருப்பாங்க. பீஸ் ரேட்டு தான் எல்லாமே. கீழே வந்துட்டு பொங்கல் செய்யக்கூடிய கரண்டி. இங்கே வந்து காசி பானை அந்த மாதிரி பானை இருக்குது. இது வந்து பொங்கல் பானையிலேயே குட்டி சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்படி நான் வந்துட்டு உங்களுக்கு நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்களேன். அந்த விளக்கு உள்ள நான் காமிக்கிறேன். கரெக்டாக விலை காட்டலான்னு நேரத்தில் அந்த ஸ்டிக்கர் மட்டும் கிழிஞ்சிருந்துச்சுங்க. எனக்குமே இதோட விலை தெரில. அரௌண்டு கண்டிப்பாக ஒரு 80 ருபீஸ் 100 ருபீஸ்க்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை ரூமில் வைக்கிற அந்த மாதிரியான நமக்கு தீர்த்தம் வந்து வைப்போம் இல்லைங்களா, அது ஓவராலாக இப்படி தான் இருக்கும் நம்ம ஷாப்பு. இந்த செக்ஷன் ஃபுல்லாமே பித்தளை ஐட்டங்கள் தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே விளக்கு ஐட்டங்கள் இருக்கும். விளக்குலேருந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து பாருங்களேன், இது வந்து நமக்கு தீர்த்தம் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து 211 ரூபா. உங்களுக்கு வந்து பித்தளைன்றதுனால இதில் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள் 314 ரூபா. உங்களுக்கு பெரிய சைஸ் எல்லாமே இருக்கும். இது பாருங்களேன், முக்காலின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து நம்ம அம்பாவை வச்சு வழிபடுறதுக்காக. இது 445 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நெய் எடுத்துகிட்டு வா நம்ம அண்ணன் டைலாக் இருக்குது பார்த்திங்களா, அது 229. இதுலேயும் உங்களுக்கு காப்பர் வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இது 288. ஸோ இதெல்லாம் தீர்த்தம் வைக்கிறதுக்கு நமக்கு. அந்த தீர்த்தம் வைக்கிற கரண்டியுமே நம்ம பக்கத்துலேயே இருக்குது. நான் அதையுமே காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த முக்காலிலேயே 425 ரேட்டுக்கு இருக்குது. அதை விட இது ஒரு சைஸ் கம்மி. இப்போ வந்து பார்க்குறது அன்னம் தெரியும்லங்க. அன்னமில் இருக்கக்கூடிய விளக்கு. நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்கங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து சொல்லியிருக்காங்க, மயில் வச்ச விளக்கு வந்து வாங்க மாட்டாங்களாம், அன்னம் வச்ச விளக்கு வந்துட்டு வாங்கலாமா. மயில் இருக்கிறதுல விளக்கு மட்டும் வாங்க மாட்டாங்க போல். இப்போ இதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கங்க. ஓம், நம்மளுடைய ஓம் போட்டு வேல் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இது காப்பரில் இருக்கக்கூடிய விளக்கு. அரௌண்டு 60 80 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படியே பாருங்கள், இது எல்லாமே தூபக்கால், அப்புறம் சாம்பிராணி கரண்டி எல்லாமே வந்துட்டு இருக்கும். தெரியுதுங்களா? உங்களுக்கு உடன் ஹேண்டில் வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு அரௌண்ட் 300 ரேஞ்சுக்கு வருது. வெயிட் நல்லாவே இருக்கும். இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தூபக்கால் இந்த மாதிரி தான் இருக்கணும்னா இதை 349க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா சைஸ்லையுமே இருக்குது. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க வீடியோ. ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. சும்மா நான் ட்ரையலுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து எப்படி இந்த வீடியோ போகுதுன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வாபிடி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கேட்ட